பிஜேபியில முன்னாள் மாநில தலைவராக அண்ணாமலை அவர் இருந்தாரு. அவர் பிஜேபி விட்டு விலகிட்டு நான் தனி கட்சி ஆரம்பிக்க போறேன், இப்போது இயக்கம் ஒண்ணு ஆரம்பிக்கிறேன், அந்த இயக்கத்துல வந்து அனைவரும் சேருங்கன்னு சொல்லியிருக்காரு. 17 லட்சம் பேர் வந்து இது வரைக்கும் ஜாயின் பண்ணிருக்காங்க. சோ இது பற்றி உங்க கருத்து நான் மிகப்பெரிய மாற்றங்கள் விஜயனுக்கு எப்படி மாசம் என்ட்ரி இருந்ததோ அதே போல அண்ணாமலை அவர்களுக்கு இருக்குமா? கஷ்டம். ஏன்னா அவர் சினிமாவில் நடிக்கல. நினைக்கிறீங்களா? இல்ல அப்படி இல்ல, சினிமாவில் நடிக்காதவங்க வரலாம். ஆனா அதுக்கான இது வந்து அண்ணாமலையிடம் இல்ல. ஏன்னா அவரு பிஜேபி அங்க இருந்தாரு, நான் அங்க இருந்து தனி கட்சி தொடங்குறேன். அதுக்கான காரணம் என்னன்னாக்கா, ரொம்ப அரசியல கூர்ந்து கவனிக்கிறவங்களுக்கு தெரியும். அவர் வந்து சரி இங்க பிஜேபின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாக்கா வேலைக்கு ஆகாது, அதனால அடுத்து இவரை கொஞ்சம் கழிட்டு வெளியில போயிட்டு நீங்க வேற ஒரு டீமா ஆரம்பிங்க, எதிர்காலத்துல அதை பத்தி யோசிக்கலான்றதுதான் என்னுடைய. ஏன்னா அவர் டெல்லி போயிட்டு வந்து தான் அந்த கால் பண்ணாரு அறிவிப்பிய. அதனால நான் அப்படிதான் நினைக்கிறேன். அவர் வந்து கூட்டணி வைப்பாரா வைக்க மாட்டாரா? இல்ல கூட்டணி வச்சே தீரணும். தமிழ்நாட்டை பொறுத்தவரைலாம் கூட்டணி ஆட்சி என்பது 1967 வந்துடுது. அது நிறைய பேருக்கு தெரியாது. 67 அண்ணாதுரைய சும்மா இல்ல, ராஜாஜியோடைய கூட்டணி வச்சவர் அப்பவே. அதுக்கப்புறம் தொடர்ந்து கூட்டணி கட்சி தான் ஆரோக்கியமானதும் கூட. இந்தியாவினுடைய இதுக்கு கூட்டணி கட்சியா தான் இருக்கணும். என்ன கேட்டாக்கா கூட்டணி ஆட்சியா இருந்தா இன்னும் நல்லது. இப்ப இருக்கிற மாதிரி மக்களுக்கான விரோதம் நடக்கும் போது அந்த ஜனநாயகம் அதை விட்டுட்டு ஒன் மேன் ஆர்மி போல வந்து நான் தான்டா எடுத்ததெல்லாம் நான் தான் சொல்றேன். திமுக அதிமுக அவங்க பண்ணது தப்புன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா தப்புன்னு சொல்ல, அவங்களுக்கு பெரும்பான்மை கட்சி, அதனால எனக்கு எவனும் தேவையில்லைன்ட்டான். ஆனா இன்னைக்கு எதிர்காலத்துல 100 ஒண்ணு இல்ல, இந்த தடவையா திமுக 100 சீட்டு வாங்கியிருந்தா அவங்க தான் ஆட்சி அமைச்சிருப்பாங்க. கூட்டணி ஆட்சியா தான் அமைஞ்சிருக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ அவர் பாஜக இருந்து விலகி வந்தது போஸ்டிங் கொடுக்கறதுனாலயா இல்ல எப்படி விலகி வந்தது? இல்ல பாஜக மேல்மட்ட கமிட்டியினுடைய இது முடிவு. அவரை வெளியில அமைச்சு வெளியில அந்த இதுவானாக்கா இங்க ஒரு பூஸ்ட் பண்ணாக்கா அவருக்கு ஒரு தனி செல்வாக்கு இருக்குது. அந்த செல்வாக்கு கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி ஓரளவு நாம இந்த இடத்துல இடம் பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட. ஆனா பிஜேபி இருக்கக்கூடிய மாநில தலைவர்களா, இந்த தலைவர்கள், மாவட்ட தலைவர்களா, சோ அதாவது அண்ணாமலை ஆதரவுகள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, பிஜேபி இருக்கக்கூடிய அண்ணாமலை வந்து புறந்தள்ளுறாங்க, முதுல குத்துறாங்க. ஏன்னா அவர் முன்னேற விடாம தடுக்கிறாங்க. அவர் பாத்தீங்கன்னா அவர் எந்த பேர் பூவும் வாங்காத அளவுக்கு அவன் பேரை சிதைக்கிறாங்க. அதனாலதான் கட்சியில் முன்னுரிமை கொடுக்கறது கிடையாது. நரேந்திர மோடி வந்தா கூட அவர் பேரை வந்து எடுத்துடுறாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சுதான் அவர் வெளியே வராரு. அது பற்றி உங்க கருத்து என்ன? ஏன்னா பொதுவாகவே பிஜேபி கட்சியில வந்து பாத்தீங்கன்னாக்கா கீழ் மட்டத்துல இருக்கிறவங்க வேலை செய்யறதுக்கு மட்டும்தான். மேல் மட்டத்துல இருக்கிற எல்லாருமே யாருன்னு பாத்தீங்கன்னா அப்பர் சொசைட்டியை சேர்ந்தவங்க தான். அதனால கூட இருக்கலாம் ஒரு சமயம், அப்படி கூட இருக்கலாம். எல்லா கட்சியினுடைய உள்கட்சி விஷயத்துல நம்ம எப்படி தலையிட முடியும்? நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கேள்விக்குறி வைக்கிறாங்க. திமுகவுக்கும் விஜய்க்கும் தான் சொல்லி, தாவேக்காவுக்கும் தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ அண்ணாமலை வந்ததுனால அண்ணாமலைக்கும் தாவேக்காவுக்கும் தான் நிறைய பேர் போட்டி விடுவாங்க. இப்ப கூட அண்ணாமலையினுடைய முதல்ல அண்ணாமலை இருந்த கட்சியில இருந்து நின்னாங்க, எத்தனை பேர் ஜெயிச்சாங்க? இல்ல அவர் அண்ணாமலை அவர்கள் பிஜேபி தனி கட்சி இருக்கும் போதே திமுக ஆக்சுவலா எவ்வளவு பிஜேபி மேல விமர்சனங்கள் இருந்தது. அந்த பிஜேபியோட விமர்சனம் தாண்டி 11% மாநில தலைவராக கொண்டு வந்தாரு. இப்ப எவ்வளவு வாங்கினாங்க? இப்ப வந்து அவர் முன்னேற்றங்கள் பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கு. அது அண்ணாமலை செயல்பாடு இல்ல, அதனாலதான் இப்படி பின்னாடி இருக்கு. இப்ப தனி கட்சி ஆரம்பிக்கும் போது 17 லட்சம் பேர் வந்து இணைஞ்சிருக்காங்க இல்லையா? சோ அது வந்து எவ்வளவு ஒரு மாற்றங்கள் இருக்கும். அது மாற்றம் சத்தியாக அண்ணாமலை அவர்கள் படிச்சவர் வரணும்னு நினைக்கிறாங்க. சோ அதை பற்றி உங்க கருத்து என்ன? இல்ல பிஜேபில இருந்து வந்ததுனால தமிழ்நாட்டுல மேக்சிமம் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் வந்து வேற கான்செப்ட் உள்ளவங்க. அந்த கான்செப்டுக்கு உதாரணமே இப்ப விஜய்.